Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம Samayalல நம்ம momos எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இப்ப பாருங்க நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன். இந்த பவுல்ல வந்து 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் salt. இப்போ நம்ம பூரி மாவு அளவுக்கு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். Friends, இங்க பாருங்க நம்ம நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இப்போ இத ஒரு 10 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். Friends, இங்க பாருங்க நான் ஒரு panல வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1 tablespoon ஆயில். இப்போ இதுல வந்து இஞ்சி வந்து சின்ன துண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பூண்டு ஒரு 10 பல்லு போட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். Friends, இப்போ பாருங்க இப்போ நம்ம vegetables ஆட் பண்ணிடலாம். நான் கேரட் வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பீன்ஸ் வந்து ஒரு 5-6 பீன்ஸ். நெக்ஸ்ட் கேபேஜ் வந்து ஒரு சின்ன கேபேஜ். இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். Friends, இந்த ரெசிபி வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து vegetables வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 50% நம்ம குக் ஆனா போதும். Friends, இப்போ பாருங்க இந்த ரெசிபிக்கு வேண்டிய salt ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த ரெசிபிக்கு ஸ்பைசியே வந்து இந்த பெப்பர் பவுடர் தான். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உங்களுக்கு சாஸ் நல்லா இருக்கும். சில்லி சாஸ் இந்த மாதிரி நீங்க டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். Friends, இப்போ பாருங்க இப்போ ஃபைனலா வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ வந்து நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மமோஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இப்போ பாருங்க நமக்கு டஃப் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ இது நம்ம மமோஸ் ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்ன பால்ஸா எடுத்துக்கோங்க, பூரிக்கு எடுக்கிற மாதிரி. ஓகே, Friends, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் தட்டி வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டஃபிங் வெச்சிடலாம். Friends, இங்க பாருங்க இப்போ நான் மாவெல்லாம் தட்டி வெச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வெச்சு நம்ம மமோஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வைக்க வேண்டாம், கரெக்டா ஒரு டீஸ்பூன் அளவு வெச்சா போதும். இப்போ நம்ம மமோஸ் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிசைனு. நல்லா இப்படி இந்த லாக் பண்ணிடுங்க நல்லா. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டீம் ஆகும் போதும் இதை வெளியில் வராமல் இருக்கணும். பாருங்க இப்போ நம்ம மமோஸ் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். Friends, இங்கே பாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் நான் ஸ்டீம் பண்ணதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தால் இந்த மேலே வச்சுக்கோங்க. அடியில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லெவலாக கம்மியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றினா நம்மளுக்கு மமோஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். Friends, இங்கே பாருங்க இந்த மாதிரி மமோஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் மமோஸு. இப்போ வந்து நம்ம மமோஸு இதில் வச்சிடலாம். Friends, இப்போ பாருங்க இப்போ நீங்க ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணலாம் கவர் பண்ணி. Friends, இப்போ பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 7 to 8 minutes ஆயிருக்கு. நமக்கு மமோஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட மமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரெட் சில்லி சாஸை வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ண லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.